வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி ஓட்டுநருடன் நடத்துனர் தேர்வு 2025க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி படித்தா இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களா மேடம்? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. நான் உங்களுக்கான விடைய ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர். இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 எக்ஸாம் உண்டு. அதாவது செட் எக்ஸாம், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடியாகும். எந்த காலேஜ்ல வேணா நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபஸரா ஜாயின் பண்ணலாம். அதுக்கான குவாலிட்டியான சர்டிஃபிகேட் அது. அடுத்தது நெட் எக்ஸாம், நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எந்த காலேஜ்ல வேணா நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். நமக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா. இந்த 2 எக்ஸாமுமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் கிளியர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா, அதில வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அதனால. நெட் எக்ஸாம் ரேரா தான் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்குன்னே உட்காந்து ப்ரிப்பரேஷன் குடுக்குறவங்களால தான் அத கிளியர் பண்ண முடியும். ஏன்னா, அதில நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஒரு 4 கொஸ்டின் எழுதுறோம்னா, 3 கொஸ்டின் கரெக்ட்டா எழுதிட்டு, 1 கொஸ்டின் தப்பா எழுதிட்டா, அதுக்குரிய மார்க் போயிடுவாங்க. ஸோ, அந்த மாரி நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த எக்ஸாம் பாஸ் பண்றது கஷ்டம். இப்ப இந்த 2 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா, நான் கிளியர் பண்ணிட்டேன். செட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணேன். நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷத்திலேயே ப்ரிப்பரேஷன் ஹெவியா குடுத்தேன். எப்படி பாஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஒரு 3 அட்டெம்ப்ட்ல நான் வந்து நெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். ரொம்ப வெகு சிலர் தான் இந்த 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 சர்டிஃபிகேட்டும் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பரேஷன் அதுக்கு குடுத்தேன். அந்த ட்ரிக்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் இப்போ உள்ள சொல்லப் போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப எந்த சப்ஜெக்ட் நீங்க குடுத்தீங்கனாலும், ஓரளவுக்கு அத பத்தி புரிஞ்சு என்னால உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியும். எப்படி வந்து நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணணுங்கிற டிப்ஸையும் என்னால கண்டிப்பா குடுக்க முடியும். இப்போ உங்க எக்ஸாம்க்கு வருவோம். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம். இப்ப இந்த எக்ஸாம்ல முக்கியமா 3 விஷயம் பார்க்கணும். 1 ஜெனரல் தமிழ் கொஸ்டின்ஸ், அடுத்து மேத்ஸ் அதோடயே சேர்ந்து பொது அறிவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த 3 டாபிக்கையும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தான் இப்ப நான் சொல்லப் போறேன். நான் என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணேன் அந்த எக்ஸாம. அது வந்து ஹெவி காம்படிட்டிவ் எக்ஸாம். அதையே நான் ஈஸியா பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெயினா முக்கியமான ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் புக் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. ஸ்டாண்டர்ட் புக்னா, அதுக்குன்னு சில புக் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த புக்ஸ மட்டும் தான் நீங்க படிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது நீங்க படிக்கணும். நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லியுமே ஒரு டைம் குடுத்து படிக்கணும். நான் கன்டென்ட் எடுக்கிறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து படிக்கும்போது ஒரு டைரியில நோட் பண்ணிட்டே வருவேன். என்ன மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஸ்டாண்டர்டா லைப்ரரில போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு அவ்ளோ தேவ. உங்களுக்கு லைப்ரரி புக்ஸ்லாம் தேவையில்ல. ஸ்கூல் புக்ஸே போதும். நீங்க வந்து 6த்துலேருந்து 10த் வரைக்கும் இல்லன்னா 5த்துலேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ எடுத்துட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஜெனரல் தமிழும், மேத்ஸும் கவர் ஆயிடும். அத நீங்க படிச்சா போதுமானது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். படிக்கணும்னு சொல்லிட்டேன். டெய்லி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டேன். செகண்ட் ட்ரிக் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். உங்க எக்ஸாமுக்கு எப்படிலாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அத வந்து நீங்க முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா, ஒரு டாபிக்ன்னு எடுத்துக்கிட்டா நெறைய ஃபுல்லாவே இருக்கும். ஆனா, ஒரு புக்ல இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கங்கிறது நமக்கு எப்ப தெரிய வரும்? நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அனாலிசிஸ் பண்ணணும். நான்லாம் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெறைய அனாலிசிஸ் பண்ணுவேன். அப்புறம் 3 முக்கியமான விஷயம் பிராக்டிஸ். டெஸ்ட் பிராக்டிஸ். அது என்ன டெஸ்ட் பிராக்டிஸ்னா, நம்ம எவ்வளோ தான் படிச்சாலும், எவ்வளோ தான் நம்ம ரெஃபர் பண்ணாலும், நம்ம டெஸ்ட்ன்னு அட்டெண்ட் பண்ணும்போது தான் நம்ம பண்ற தப்பே அந்த இடத்துல கரெக்ட்டா வரும். சரி பண்ணிக்கலாம். சரி, இந்த கொஸ்டினுக்கு நம்ம இப்படி தப்பா அட்டெண்ட் பண்றோம். அப்ப அந்த எக்ஸாம்க்கு வரும்போது இதே கொஸ்டின் வந்தா நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்னு எங்க வரும்? டெஸ்ட் பிராக்டிஸ்ல தான் வரும். நான் படிக்கும்போதெல்லாம் டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு நான் ஃபுல்லா Googleல போயிட்டு எம்சிக்யூ போட்டுருவேன். என் சப்ஜெக்ட்லாம் கிடைக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போட்டாலே அது ஃபுல்லா ஒரு டாபிக் குடுக்கணும். அட்டெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவேன். இப்ப படிச்சு இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்றது ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்ட்டேன். அதுக்கு அவ்ளோ முயற்சி குடுக்கணும். உங்களோட முயற்சி தான் அங்க வெற்றியா வரும். ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்காது. அது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல்ல ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கணும். படிச்சுட்டு செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணணும். 3 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன்.
இப்போ தமிழ், மேக்ஸு, ஜிகே இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா 6த்துலேருந்து 10th வரைக்கும் முக்கியமாக தமிழ் வேணால் 5th படிச்சுக்காங்க. ஏன்னா சில கொஸ்டின் அதில் வருது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5த்துலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸ்டாண்டர்டாக புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இது 5th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஸ்டின். தமிழர் வீர விளையாட்டாக கருதப்படாது, மட்டைப்பந்து, மஞ்சு விரட்டு, இது எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இந்த ஆப்ஷனோட தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆப்ஷன்லாம் மாற்றி இல்லை, அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது நான் வந்து எடுத்தது எல்லாமே புக் பேக் கொஸ்டின், 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் கொஸ்டின். நீங்கள் கேட்கலாம், திடீர்னு ஏன் 5th போயிட்டீங்கன்னு. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த கேள்வி உங்களுக்கு 2023 நடந்த எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார். நான் 6த்துலேருந்து 10th வரைக்குமே உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்குமே இந்த கொஸ்டின் எனக்கு கிடைக்கல. நான் அப்போ கூட யோசித்தேன், இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம எங்கேயுமே பார்க்கலையே, இவ்வளோ கொஸ்டின் புக் பேக் எடுத்துட்டோம், கொஸ்டின் வந்து லைன் பை லைன் நான் உள்ளே எடுத்திருக்கேன் படித்து தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம். அப்படி நம்ம கொடுத்தும்போது இந்த கொஸ்டின் எங்கேயுமே பார்க்கலையேன்னு யோசிச்சா 5th நான் வரும்போது அப்போ பார்த்தேன். அப்போ இந்த வந்து ஒரு கொஸ்டினாக நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ தமிழ் என்று சொல்லடா வந்து ஒரு தடவை கேட்டாங்கன்னா அடுத்து கத்தின்று ரத்தம் என்று கேட்கலாம், தமிழன் என்ற என்ன மட்டும் கேட்கலாம். இப்போ 3மே இவர் சொன்னது தான். இது எல்லாத்தையுமே நான் ஒரு கொஸ்டினாக போட்டு கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு 5th கூட சில கொஸ்டின் வருது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் புக் பேக் கொஸ்டினும் படிக்கணும், உள்ளேருந்து இது போல் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதையுமே நீங்கள் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போல் ஒரு 4 புக் இருக்குது. அதாவது ஓட்டுநர் கல்வி, போக்குவரத்து கல்வி, வாகனவியல், வாகனம் ஓட்டும் பயிற்சிகள். இந்த ஓட்டும் பயிற்சிகளை விட்டுட்டா கூட இந்த 3 புக் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் உங்களுக்கு முழுக்க கேள்விகளே வருது. ஸோ இந்த புக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஐஆர்டி புக்ஸ் தான் உங்களுக்காக நான் வந்து வாங்கி ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 4 புக்கில் மெயினாக போக்குவரத்து கல்வி, தென் ஓட்டுநர் கல்வி, வாகனவியல், இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸே வருது. இதுலேயும் மெயினாக என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னா, இந்த ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் புக் பேக் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு சில டாப்பிக்கில் 15 கொஸ்டின், சில டாப்பிக்கில் ஒரு 5 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அந்த ஃபுல் புக் பேக் கொஸ்டின்ஸு நீங்கள் படித்து தான் ஆகணும். அந்த டாபிக் மட்டும் நீங்கள் எந்த டாப்பிக்லாம் முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் 3 புக்லேயுமே இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கங்க. இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இதுக்கு போதாது, இது உள்ளேருந்து நீங்கள் வந்து படிக்கணும். சென்டென்ஸ் உள்ள எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த வாகனம் வந்து எந்த டைப்புன்னு தெரியும்னா இது ஃபுல்லாக நீங்கள் படித்தா தான் தெரியும். புக் பேக் கொஸ்டின்லாம் ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த வாகனத்தோட எல்லா டைப்பும் தெரிஞ்சால் தான் சப்போஸ் கொஸ்டின் உங்களுக்கு ட்விஸ்டடாக வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ புக்குலேருந்து படித்து நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெய்லியுமே நான் வந்து ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாக நான் அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இதை வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னா, இது ரொம்ப ஈஸியான விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது தமிழில் தான் இருக்குது. எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் உண்டு, அதிகமாக ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அது இல்லாமல் இந்த போக்குவரத்து கல்விலாம் இருக்குது. எங்கிட்டையுமே 4 வீலர் லைசன்ஸ் இருக்குது, எனக்கும் கார் ஓட்ட தெரியும். அந்த ஐடியா எனக்கு இருக்குது, எப்படி ஓட்டணும், எப்படி போக்குவரத்தில் பிரச்சனை வரும் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஹெவி லைசன்ஸ் இல்லை, அது நமக்கு பெரிய வாகனத்தை ஓட்ட தெரியாது, ஆனால் எப்படி ஓட்டணுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் சிலதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் சொல்லுவேன். எப்படிலாம் பிரேக் போடுறாங்க, சைடு எடுக்க மாட்டுறாங்க, அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதில் எனக்கு என்ன டஃப்பாக இருக்குன்னா வாகனவியல். இந்த வாகனவியலில் எனக்கு புரியாத டாப்பிக்லாம் கூட நான் வந்து உங்களுக்கு பிக்சர் போட்டு கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் படிச்சுக்கிறேன், நான் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் கூகுளில் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சில இடங்களில் பிக்சர் போட்டு கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கான காரணம் நானும் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் நான் 20 கொஸ்டினுக்கு மேலே போகாது. அவங்க வந்து 10 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நான் உள்ளேருந்து முக்கியமான சில கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். முழுக்க சொல்கிறேன், இந்த தமிழ் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஐஆர்டி புக் கொஸ்டின்ஸு, என் சேனலில் போகிற ஃபுல் வீடியோஸுமே என்னோட சொந்த உழைப்பு தான். சரிங்களா, நான் வேறு யாருதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஏன் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்து தப்பாகுதுன்னா அதுக்கு நம்ம எங்கே கிளைம் பண்ண முடியும், எதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் காட்ட முடியும்னா புக்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸு. நம்ம நெட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் தேட முடியாது, வேறு ஏதாவது மெட்டீரியல் பார்த்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த புக்கில் இந்த பேஜில் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் தப்பாக ஆன்சர் போட்டிருக்கீங்க ஆப்ஷன்னு, இதை வச்சு தான் நம்ம கிளைம் பண்ணவே முடியும். ஸோ அதனால் என்னோட சேனலோட குவாலிட்டிக்காகவே நான் அது போல் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். நான் முழுக்க என்ன தான் நம்புவேன்.
இல்லைனா ஸ்கூல் புக்கை நம்பி அந்த கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் பண்ணி நானாக தான் கொஸ்டின் கொடுப்பேன். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. வேறு யாரையுமே ரெஃபர் பண்ண மாட்டேன். சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிப்பீங்க. அந்த குழப்பம்லாம் வேணாம். முழுக்க முழுக்க என் சேனலில் நான் போடுற எல்லா கொஸ்டின்ஸுமே என்னோட ஓன் ப்ரிப்ரேஷன் கொஸ்டின்ஸு. இன்னும் ஒரு யூனிக் பேட்டர்ன் என்னோட கொஸ்டின்ஸில் இருக்கும். அதுவும் நான் என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். நான் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருப்பேன்னா, கூற்று 1 சரி, கூற்று 2 சரிலாம் கொடுத்துருப்பேன். ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு எனக்கு ஆப்ஷன் போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எந்த ஆப்ஷன் போட்டாலும் அது சரியாக வர மாதிரி தோணும். அப்போ நான் உங்களை குழப்பம் வேணாம், நீங்கள் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் அதில் சேவ் ஆகும்னு அந்த 2 பாயிண்ட்டுமே அங்கே கொடுத்துட்டு கூற்று 2ம் சரின்னு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த புக்கை எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு புரிஞ்சுக்குவீங்க. ரைட், இது சரின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது சரியான விடை அப்படின்னா அது உங்களுக்கு மனசில் பதியும். அது மாதிரி ஒரு யூனிக் பேட்டர்ன் என்னோட கொஸ்டினில் இருக்கும். அது போல் ஒரு டாபிக் எடுத்தேன்னா வசன்னு கொடுக்க மாட்டேன். ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின்னா இதுவே அவங்களுக்கு போதுமானதுன்னு நான் டிசைட் பண்ணிவிடுவேன். அதுலேயே அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்துரும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் நான் கொடுப்பேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து டாப்பிக்குமே நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுபோல் ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறது, உங்களுக்கு வீடியோ போடுறதெல்லாம் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து டைப் பண்ணுறோம். நானும் எங்கள் சாரும் சிஸ்டத்தில் இண்டிவிஜுவலாக இந்த தமிழில் வந்து நாங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை ஃபுல்லாக நாங்கள் டைப் பண்ணி தான் கொடுக்குறோம். இது போல் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த ஆப்ஷனோட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டிரைவர் எக்ஸாமில் ஒரு 4 வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள். இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கொடுப்பாங்க. அந்த எல்லா எக்ஸாம் கொஸ்டின்ஸுமே நான் இண்டிவிஜுவலாக டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் மெட்டீரியலே கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை போய் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்ல. இப்போ நான் ஒரு செகண்ட் மெத்தட் சொன்னேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நானே அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன். அதில் எல்லா கொஸ்டினும் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷனோட வரும். அப்புறம் இந்த 2023 எஸ்சிடிசி எக்ஸாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்னு ஒன்றே ஒன்று தான் கிடைக்குது. அது 2023 நடந்த எஸ்சிடிசி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அந்த கொஸ்டினையும் பேஸ் பண்ணி அதில் சில உறவு முறைகள் கேட்குறாங்க, வட்டி கணக்கு கேட்குறாங்க, அப்புறம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் வாகனம் சம்மந்தமாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருதோ, அது போல் இந்த பிக்சர்ஸ் சம்மந்தம் வருதோ, முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபுல் ரெஃபரன்ஸு என்னோட மெட்டீரியலில் என்னோடது கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, அப்போ ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் வந்து இவ்வளோ படித்து, இவ்வளோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு, இவ்வளோ அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ப்ரிப்ரேஷன் போடணும்னு பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளியராக படிச்சுக்கணும். ஸோ நான் இந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாமுக்கு ஒரு 4 மந்த்ஸாக, அதாவது ஜியோ வந்துருச்சு அப்படின்னு அந்த இன்டிமேஷன் வந்ததுலேருந்தே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு நாள் தமிழ் போடுவேன், ஒரு நாள் மேக்ஸ் போடுவேன், ஒரு நாள் ஜிகே. இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நாங்களுமே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். நல்ல மார்க்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்க டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களுமே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த அப்ரிஷியேஷன் தான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு தூண்டும், படிக்கிறதுக்கு தூண்டும். அது வந்து என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது அடங்கியிருக்கு. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டாபிக் எடுத்து அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் அதை வாழ்த்தும்போது அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது. சரிங்களா? அதனால நான் இன்னும் கொஞ்சம் தூண்டுதலாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு எல்லா ட்ரிக்ஸுமே சொல்லிட்டேன். எப்படி படித்தா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் உங்களால் முடியும் அப்படின்னாலும் ஐஆர்டி புக்கெலாம் இருந்துச்சு, ஸ்கூல் புக் பார்த்து படிச்சுப்பேன்னா தாராளமாக வச்சு படிங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இல்லை எங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுனாலும் படிங்க. இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே அனலைசிஸ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் நான் மெட்டீரியல் கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச்லையுமே அதே போல் தான் உங்களுக்கு நான் எப்படி எந்தெந்த டாபிக் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். வேறு எக்ஸாமுக்குமே எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்சால் உங்களோட ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் அதெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு ரீச் ஆகிறது தான் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் இதில். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.